இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய அற்புதமான உலகிலே ரொம்பவே பிரமிக்க வைக்கக்கூடிய அற்புதமோ அதிசயமோ நிறைந்த கடல் நடுவே அமைந்த சிவனின் சுயம்பு லிங்கத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த லிங்கம் எப்படி உருவானுச்சு, மேலும் இந்த லிங்கத்தை பார்த்தீங்கன்னா தரிசிக்க 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு கடல் நடுவே சென்றால் குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தீங்கன்னா கடலே சிவனுக்காக தன்னுடைய பார்த்தீங்கன்னா இடத்தை வழிவிடுது. அப்படிப்பட்ட அற்புத ஆலயம் எங்கே இருக்கு, மேலும் இங்கே இருக்கக்கூடிய சிவனுக்கு சிறப்பு என்ன, இங்கு வழிபட்டால் நடக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன, இங்கு வழிபடக்கூடிய பக்தர்கள் பற்றி சொல்லக்கூடிய சில அற்புதமான தகவல்களை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அற்புதமான கோவில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு அருகில் இருக்குதுங்க. கடலில் அலைகள் அதிகம் உள்ள நாட்களில் இங்கு ஒரு கொடியையும் ஒரு தூணை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அலைகள் குறைந்த நேரத்தில் கடலுக்குள்ளே 1 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு 5 சுயம்பு லிங்கத்தை தரிசிக்க முடியுமா? தினந்தோறும் பகல் பார்த்தீங்கன்னா சரியாக 1 மணி முதல் இரவு 10 மணி வரையும் கடல் உள்வாங்கி கடல் உள்ள சிவனை வழிபட வழி ஏற்படுத்தி கொடுக்குது. நீர்மட்டம் குறைய மக்கள் மெதுவாக கடலுள் சென்று சிவனை வணங்கிட்டு மீண்டும் கரை நோக்கி திரும்பிடுறாங்க. அதே போல போரில் வென்ற பாண்டவர்கள் தான் சிவனை வழிபட்டதன் நினைவாக இந்த ஆலயத்தில் 5 சிவலிங்கங்கள் அமைந்திருக்குதுங்க. லிங்கலகேஸ்வரன்னு சொல்லக்கூடிய இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா குற்றமற்றவன் தூய்மையானவன்னு பல பொருளாகவும் சொல்கிறாங்க. இந்த சிவனை வழிபட்டால் சுபிட்சம் உண்டாவதாகவும் சுகாதார ஞானத்தை பெறலான்னு சொல்கிறாங்க. இந்த ஆலயத்தில் கல் கொடிமுறம் மட்டும் சுமார் 20 முதல் 30 அடி உயரமுடையதாக இருக்குது. இதுவரை வீசிய புயல்களினால் எந்தவித சேதமடையாமல் அப்படியே நிற்கு. 2001ஆம் ஆண்டு குஜராத்தில் கடும் நிலநடுக்கம் ஏற்பட்ட போதும் இந்த கொடிமரம் அசையாமல் இன்னும் நின்றுருக்கு. தினமும் பகல் 1 மணி நேரம் கடல் நீர் மட்டும் இந்த கொடிமரத்தின் உச்சியை தொடுமா. அது மட்டும் இல்லைங்க, குறிப்பாக இங்கு அமாவாசை தினத்தன்று கடலின் அலையின் சீற்றங்கள் குறைவாக தான் இருக்கும். அன்று இந்த கோவிலில் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடக்கப்படுதுங்க. சாம்பல், பால், தேங்காய் ஆகியவை கொண்டு மக்கள் வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லை, இயற்கை சீற்றத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த அதிசய சிவாலயத்தை அனைவருமே தரிசித்து அருள் பெற வேண்டுங்க. ஆலையடிக்கும் ஆன்மீக அனுபவத்தை நிச்சயம் இந்த ஒரு ஆலயம் உங்களுக்கு தரும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மலை உச்சியில் கோயில் இருக்குங்க. 7 மலை தாண்டி கூட கோயில் இருக்குது. ரோப்காரில் கூட போய் சாமியை பார்த்துருப்போம். ஆனால் நடுக்கடலில் நடந்து போய் சாமி வணங்க முடியுமா? சாத்தியமானு நீங்கள் கேட்கலாம். இயற்கையின் இது முடியுமா? இறைவனின் திருவிளையாடலாக கூட ஒரு வியப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அதிசய கோவிலை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்துட்ருக்கோம். குஜராத் மாநிலத்தில் பாப் நகர் அகமதாபாத்தில் இருந்து பார்த்திங்கன்னா சுமார் 4 மணி நேரம் பயணம். சுமார் 170 கிலோமீட்டர் கடந்து போனீங்கன்னா பாவ்நகர்னு சொல்லக்கூடிய ஜெயின மதத்தை பின்பற்றுவங்க புண்ணிய சொத்திரங்க. இந்துக்கள் தங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது காசி யாத்திரை செல்ல வேண்டுன்னு விரும்புவதை போல ஜனர்கள் ஒரு முறையாவது பாவநகரில் இருக்கக்கூடிய பாலிதானாவுக்கு செல்ல வேண்டுன்னு விதியாகவும் இருக்கு. பாவநகரில் பாலிதானா மலைக்குன்றில் உச்சியில் பார்த்தீங்கன்னா 3000க்கு அதிகமான சலவைக்கல் கோவில்கள் இருக்குங்க. 3000 படிக்கட்டுகளை கடந்து 3000க்கு அதிகமான சலவைக்கல் கோவில் கட்டுமானம் எப்படி சாத்தியமானதுன்னு புரியாத புதிராக இருக்கு. அதனை காட்டணும் பாலிதாள மலைக்குற்றின் அடியில் கோடியாக செல்வம் கொட்டி கிடக்க அப்படியே தூக்கி எறிந்துட்டு துறவிகளாகக்கூடிய செட்டு வீட்டு பெண்களின் துறவார வாழ்வை பார்க்க முடியும். ஜெயின துறவிகளுக்கு மடங்கள் இங்கு இருக்குது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்குமான பார்த்தீங்கன்னா தனி இடங்கள், அவங்களுக்கு தனி பொது சமையல் கூடங்கள், ஆதிகால வழக்கப்படி பிச்சை பாத்திரம் ஏந்தி போய் உணவு பெறுதல், தலைமுடியை தாங்களே ஒருவித இயற்கை முறையில் கைகளால் பிடுங்குதல், நாள்தோறும் 3000 படிகளில் ஏறி இறங்கி வழிபாடு நடத்தின முற்றிலும் பார்த்தீங்கன்னா துறவு வாழ்க்கையை பார்க்க கிடைப்பது ஒரு அபூர்வம் தாங்க. சரிங்க, அந்த கடல் கோவில் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம்.
இந்த பாவ் நகரில் இருந்து வெறும் 24 கிலோமீட்டர் தொலைவில் கடற்பரப்பு இருக்குதுல்ல, இந்த இடத்துக்கு பெயர் தாங்க கோலியாக். சாதாரணமாக சென்று திரும்பக்கூடிய கடற்பரப்பு தான். மிக சிறியதான சுற்றுலா தலமாகவும் இது இருக்கு. நாம் போய் நிற்கும்போது பல அடி உயரமான கடல் அலைகள் எழும்பி மிரட்டி கொண்டிருக்குங்க. கடலுக்கு நடுவே ஒரே ஒரு கம்பின் முனை மட்டும் லேசாக தெரியும். இங்கே எங்கப்பா கோவில் இருக்குன்னு கேட்கலாம். கடலுக்கு நடுவே எப்படி போக முடியும்? அலையோ மூர்க்கமாக அடிக்குதே, என்ன நாம் செய்வதுன்னு நீங்கள் கேட்கலாங்க. நம்மை போல தான் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நேரம் போக போக கொஞ்சம் பொழுது சாயத்தை அந்த வேடிக்கையே இங்கே ஆரம்பமாகுது. மெல்ல மெல்ல அலைகளின் ஆக்ரோஷமோ அலைகளினுடைய உயரம் அப்படியே தனிய தொடங்கும். கொஞ்ச நேரத்தில் அப்போது மிரட்டிய அலைகள் அப்படியே பின்னோக்கி போக தொடங்கிடும். இப்படியே அலைகள் பின்னோக்கி போக ஆரவாரமாய் பக்தர்களின் கூட்டம் கடலுக்குள்ளே இறங்கி பயணத்தை தொடங்கிடுதுங்க. அங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அலைகள் கண்ணுக்கே தெரியாமல் காணாமல் போயிடுது. ஆனால் நடுக்கடலில் கண்முன்னே பிரம்மாண்ட கற்கோவில்கள், எச்சங்கள், சிவலிங்கங்களும் நீங்கள் பார்க்கலாம். முன்னர் பார்த்த கம்பு போல முனை மிக பிரம்மாண்ட கொடிமரமாய் பிரமிப்பூட்டும் விதத்தில் நீங்கள் பார்க்க முடியும். நடுக்கடலில் கடந்து போனீங்கன்னா எப்போது அலை திரும்ப வருமோன்னு ஆகுமோன்னு திலோடு பூஜை செய்வாங்க. அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் தாங்க. அதுக்கு பின்னர் எச்சரிக்கை குரக ஒழித்திடுவாங்க. அதுவரை காணாமல் போயிருந்த அந்த அலைகள் மீண்டும் கோவிலை நெருங்க ஆரம்பிக்கும். கடற்கரை நோக்கி ஓட வேண்டுங்க. பிறகுதான் கடற்கரையிலிருந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ஏறி நின்று வழிபாடு செய்த கோவிலை நீங்கள் நிச்சயம் பார்க்க முடியாது. இந்த நித்தம் குஜராத்தின் பாவ்நகர் கோலியா கடற்கரையில் அரங்கேறி கொண்டு தாங்க இருக்குது. நடுக்கடல சிவாலய வழிபாட்டு அனுபவத்தை தெய்வத்தினுடைய அருளால் தான் நிச்சயம் இது ஒவ்வொருக்கும் சாத்தியமாகும். சிவபெருமானை முழு மனதோடு தொடர்ந்து வழிபட்டாலே நிச்சயம் அவருடைய அருள் உண்டுங்க. முதலாவதாக மந்திர ஜபம் செய்து கூட சிவபெருமானை அடையலாம். சிவனின் மந்திரங்களையும் குறிப்பாக பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரித்து வந்தாலே சிவனினுடைய அருள் உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிவலிங்க வழிபாடு செய்வதுங்க. சிவனின் லிங்க ரூபத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்து வந்தாலும் சிவனின் அருளால் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆத்ம பலம் அதிகரிக்க செய்யும். லிங்கத்திற்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்து மலர்கள் படித்து பூஜை செய்தால் சிவனின் மனதை குளிர செய்யுங்க. இது சிவனினுடைய அருளை பெற்றுத்தரும். அடுத்ததாக சிவனின் அருளை விரைவாக பெற வேண்டும் நினைச்சிங்கன்னா ருத்ராபிஷேகம் செய்து வழிபடலாங்க. மேலும் சிவபெருமான் எளிதில் மனம் மகிழ்ந்தே பக்தர்களுக்கு அருள் வழங்கக்கூடிய தெய்வமாக இருப்பதால் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடலாங்க. மேலும் அடுத்தபடியாக சிவனை அபிஷேகம் பிரியர்னு எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். சிவனுக்கு பார்த்தீங்கன்னா பால், தேன், மஞ்சள், சுத்தமான தண்ணீர் கொண்டு கூட அபிஷேகம் செய்து வில்வத்தா அர்ச்சனை செய்து வழிபட்டு வர சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடும். அதே போல் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா ருத்ரப்சம் சிவனின் அம்சமாக பார்ப்பதால் இதனை அணிவதாலே அளவில்லாத பலன் உண்டு. ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அருளிய நன்கொடைன்னு சொல்லுவாங்க. மேலும் இதனை பார்த்தீங்கன்னா சிவனின் கண்ணீரில் இருந்து தோன்றிய ருத்ராட்சத்தை அணிந்து கொள்வதால் சிவனின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைத்திடுங்க. சிவபெருமானை அனைத்து நாட்களையும் வழிபட்டால் சிறப்பான பலன் உண்டு. திங்கக்கிழமை நாளில் ராகு கால நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்தால் மன வியாதிகள், குழப்பமான சூழ்நிலை மாறும். செவ்வாய்க்கிழமை நாளில் சிவபெருமானை வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லையிலிருந்து விடுபடலாம். புதன்கிழமை நாளில் சிவபெருமானை வழிபடுவதால் பார்த்தீங்கன்னா வேலையில் வளர்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, உதயர் பதவி கிடைக்கும். அதே போல் வியாழக்கிழமை நாளில் சிவபெருமானை இரவு கடைசி நேர தரிசனம் செய்தாங்கன்னா இணையில்லா செல்வம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும். வெள்ளிக்கிழமை நாள்லையும் பௌர்ணமி தினத்திலையும் மாலை 4:30 முதல் 6 மணிக்குள்ள சிவபெருமானை தரிசனம் செய்தால் மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். சனிக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சிவபெருமானை தரிசித்திங்கன்னா கர்ம வினைகள் கலந்திடுங்க. இறுதியாக ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராகு காலத்தில் சிவபெருமானை வழிபட பார்த்தீங்கன்னா எதிரிகள் விலகிடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் விலகும், தைரியம் உண்டாகும். மேலும் சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினத்தில் வழிபட்ட அளவில்லாத பலன் உண்டுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் சிவபெருமான் பார்த்தீங்கன்னா
கடல் நடுவே தரிசிக்கக்கூடிய அற்புதமான ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.